தம் எனக்காக விட்டேன், சரக்கு என் ஒய்ஃப்காக விட்டேன், வயலன்ஸ் என் பையனுக்காக விட்டேன். ஆனா என் பையனுக்கு ஒண்ணுனா விட்டதை தொட்டு தானே ஆகணும். பேட் பாய். குட் பேட் அக்லி வெற்றி நடை போடுகிறது. இருபத்தோரு நாட்கள் பாலாவுடைய படப்பிடிப்பில் கலந்துக்கிட்டீங்க. ஆமாம் சார். ஸ்கூலுக்கு வந்து அவருடைய வேலை பார்ப்பார். என்ன ஸ்கூலில் வந்து எப்படி இப்போ டம் அண்ட் டஃப்ல சைன் லாங்குவேஜ் வந்து கற்றுக்கிறதுக்கான ஒரு அவர். ஆனால் டெய்லி போவேன், பார்ப்பேன், அங்கிள் அப்படி இப்படின்னு சொல்லி பார்ப்பேன், வருவேன். புரிஞ்சிச்சா, அது புரிஞ்சிச்சா, இது புரிஞ்சிச்சா, எல்லாம் ஓகே ஓகே, நீ நாளைக்கு 2 hours வெயில் உட்காந்துட்டு வா அப்படின்னு. கருப்பாக மாட்டேங்கிறேன்னு ஒரே ஒரு காரணத்தினால தவிர்க்கப்பட்ட படம். என்னடா இது, நம்ம கருப்பாக மாட்டேங்கிறோம், அது ஒரு தவறா அப்படின்றது இருக்கும். பட் அவருடைய மைண்ட் செட்டு, டைரக்டர் என்ன யோசிக்கிறாருன்றது அவருக்கு மட்டும்தான் தெரியும். நம்ம எத்தனை படம் பார்க்குறோம் சார் அவரது. நீங்கள் நடித்த சீரியலில் ரொம்ப பிடிச்ச சீரியல் எது உங்களுக்கு? அன்னி பேர் வாங்கி கொடுத்துச்சு சார். ராதிகா அப்படின்ற ஒரு கேரக்டர்னால அன்னி பேர் வாங்கி கொடுத்துச்சு. அண்ட் சன் டிவியில் பார்த்தீங்கன்னா செல்வி. பட் செல்வியில் தான் சுந்தர் கே விஜயன் சார் தான் டைரக்ஷனு. நல்ல பேர் வாங்கி கொடுத்துச்சு. இப்போ ரசிகர்கள்லாம் உங்களை இந்த சீரியல் நடித்ததுக்கப்புறம் எப்படி பார்த்தாங்க சார்? இப்போது சோஷியல் மீடியா வேறு, அப்போ நமக்கு சோஷியல் மீடியா இல்லை. கரெக்ட். ஓகே சார். இப்போ வந்து சோஷியல் மீடியா மட்டும்தான் ஆழ்ந்துட்டுருக்கு. அப்போ வெறும் பத்திரிக்கை, புக்கு இதுதான் மட்டும்தான். நம்ம ஃபேன் சொல்கிறதா இருந்தாலும் சார், அப்போது ஒரு சின்ன இன்ஸ்டன்ட் சொல்கிறேன் உங்களுக்கு. ஃபேன் சொன்னதுனால நான் இந்த சித்தி எல்லாம் முடிச்சுட்டு இந்த அன்னி சீரியல் பண்ணுற டைமில், வரம் அன்னி சீரியலில் பண்ணுற டைமில் காலிங் பெல் அடிப்பாங்க சார். மார்னிங் வந்து 6 o'clock. நான் 5:30க்கு எழுந்திருவேன். எழுந்திரிச்சிட்டு நான் என்னுடைய ரொட்டீன் ஒர்க்ஸ் எல்லாம் பார்க்கும்போது 6 o'clock கரெக்டாக ஷார்ப்பாக பெல் பார்த்தா, கதவு திறந்து பார்த்தா கீழே ஒரு கார்டு இருக்கும் சார். கார்டு, ஒரு ரோஜா ஃப்ளவர் வச்சு. காதல். ஆமாம் சார், காதல். அது ஃபேனா யாரே இப்போ வரைக்கும் தெரியாது சார். டெய்லி வரும். 30 daysனா 30 days 30 cards வரும். ஒன்றும் எழுதிருக்க மாட்டாங்களா? லவ் யூ ஸோ மச். அதான் காதல். லவ் யூ ஸோ மச். எதுக்கு லவ் பண்ணுறான், என்னத்துக்கு லவ் பண்ணுறானே நமக்கு தெரியாது. லவ் யூ ஸோ மச் எவ்ரிடே கார்டு இருக்கும். அதுக்கப்புறமா அந்த வீடு நான் வெக்கேட் பண்ணதுனால அதுக்கப்புறம் என்ன நடந்தது தெரியாது. ஸோ இது ஒரு ஃபேன் ஸ்டோரி. இது ரசிகர்களோட இதை தாண்டி உங்களுக்குள்ள வேற எந்தெந்த அனுபவத்தை முக்கியமாக நினைவு வச்சிருக்கீங்க? அவங்க கூட இருக்கிற இது மெமரிஸ் வித் ஃபேன்ஸ் வித் மெமரி எப்படி சொல்லலாம் சார்? ஆக்சுவலி வந்து நான் கொஞ்சம் ஹெல்பிங் நிறையா சோஷியல் ஆக்டிவிட்டீஸ்லேயும் எதில் பார்த்தாலும் நான் கொஞ்சம் கலந்துக்கிறது. பட் பெருசாக வந்து மீடியாக்கோ இதுக்கோ நான் அதை பிரபலப்படுத்துறது கிடையாது. நம்ம பெரியவங்க சொல்கிற மாதிரி நம்ம ரைட்டில் பண்ணால் லெஃப்டில் அதே தான் இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு இருக்கிற ஒரு ஃபேன் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நான் எப்போயுமே என்ன பண்ணுவேன்னா, ஷீஸ் மீன்ஸ் ரொம்ப போர் லேடி. நான் எப்படி பண்ணுவேன்னா, யார் பண்ணுறாங்க, எதுக்கு பண்ணுறாங்கன்னா தெரியாது. பட் அவங்களுக்கு தேவையானது எல்லாமே அவங்களுக்கு நான் கொண்டு போய் இன்னி வரைக்கும் நான் வந்து அந்த மாதிரி கஷ்டப்படுற ஃபேமிலிக்கு கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச ஒரு சப்போர்ட்டு நான் பண்ணிட்டு தான் இருக்கேன் சார் இது வரைக்கும். ஸோ இது ஒரு ஃபேன் மேட் பாயிண்டில் நான் வந்து அதே மாதிரி என்னை ரொம்ப பிடிச்சவங்க மீன்ஸ் கஷ்டத்தில் இருக்காங்க, ஏதாவது பண்ணுறாங்க அப்படின்னு என்னால் முடிஞ்சால் கண்டிப்பாக நான் சப்போர்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஹெல்ப்பிங் பண்ணிவிட்டு அப்படி இருக்கேன் சார். எந்த காலகட்டத்தில் நம்ம நல்லா தமிழ் பேசுகிறோம், நல்லா நடிக்கிறோன்ற ஒரு நம்பிக்கை வந்து சார்? ஹானஸ்ட்லி இது வரைக்கும் நல்லா நடிக்கிறேன்னா அது வந்து மக்கள் தான் சொல்லணும். நெக்ஸ்ட் வந்து எந்த காலம்னு எல்லாம் தெரியாது சார் எனக்கு. நம்ம பண்ணுற இதுக்கு நம்ம ஹானஸ்டாக இருக்கணும், டிசிப்ளின்டாக இருக்கணும். நம்ம டிசிப்ளினே நம்மளை வந்து கண்டிப்பாக மேலே இன்னொரு பிளேஸுக்கு கொண்டு போகும் அப்படின்றது உணர்றேன். உங்கள் அம்மா அப்பாலாம் அவங்க நடிப்பை பார்த்து பாராட்டியிருக்காங்களா சார்? அவங்கெல்லாம் பயங்கர பிளிமிஷ் சார். அப்படியே அவங்க இப்போ அப்போ எந்த அப்பா வேணான்னு சொன்னாரோ அந்த அப்பாவே இன்னைக்கு உட்காந்துட்டு இஸ் லைக் ஃபீலிங் என் பொண்ணு ரொம்ப கிரேட் அப்படின்னு. பெருசாக நான் ஒரு பெரிய ஹீரோயின் எல்லாம் இல்லை சார். பட் ஸ்மால் ஸ்க்ரீனில் ரோஜா ஸ்ரீனா தெரியாத ஆள் இல்லை. ஸோ எவ்ரி ஒன் நோஸ் மீ. ஸோ படம் வந்தால் வேணான்னு சொல்லலை சார், படம் தான் வரல, அவ்வளோதான். எல்லாரும் சிவகார்த்திகேயன் மாதிரி டக்
டக்குன்னு ரைசிங் ஸ்டாராக வர முடியல எங்களால். எங்களுக்கு நாங்கள் பண்ணும்போது இந்த சோஷியல் மீடியான்றது எங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்ததுன்னா இப்போது எதுவுமே நாங்கள் தான் இன்னுமே நாங்கள் வந்து ஆழ்ந்துட்டு இருப்போம்னு நினைக்கிறேன். கரெக்ட். ஸோ சோஷியல் மீடியா வந்து இப்போ இருக்கிற அளவுக்கு ஸ்ட்ராங்காக இப்போ இல்லை. டீன்ஸில் வந்து ரொம்ப மேஜர் ரோல் ப்ளே பண்ணுது. இப்போ கூட சார் 100 ரீல் பார்ப்போம்னு வச்சுக்கோங்க, ஒரு ரீல் சேவ் பண்ணி அந்த ஒரு ரீல் பண்ணுறதுக்கு நான் 100 வாட்டி யோசிப்பேன். நான் இப்போ தெரியாதவங்க தான் இந்த ரீல் பண்ணணும், நமக்கு தான் தெரியுமே, நம்ம எதுக்கு இந்த ரீல் பண்ணணும், பட் பண்ணி தான் ஆகணும். இப்போ வந்து நம்ம பண்ண முடியாதுன்னு சொல்ல முடியாது, we have to do, அதர்வைஸ் நம்ம வந்து அந்த பிளாட்ஃபார்ம்லேயே கிடையாது. நாடி பண்ணுறது என்னோட பேஷன் சார், பிஸ்னஸ்ன்றது என்னுடைய வாழ்க்கை சார். பிரித்து வச்சுக்கிட்டா பிரச்சனையே இல்லை. சோஷியல் மீடியாவில் எந்த தளத்தில் ரொம்ப ஆக்டிவாக இருக்கீங்க? இன்ஸ்டா சார். இன்ஸ்டா ஏன்னா இன்ஸ்டா தான் ஃபேஸ்புக் கனெக்டட் இல்லையா? ஸோ நம்ம என்ன போஸ்ட் பண்ணாலும் இன்ஸ்டாலையும் போகும், ஃபேஸ்புக்கும் போகும், எக்ஸ்க்கும் போகும். ஸோ இதுதான் சார். டெய்லி ஒரு ரீல் போட்டுருவீங்களா? இல்லை சார், ரீல் எல்லாம் இல்லை சார், ஸ்டோரி. சும்மா ஒரு பூ கிடச்சிதுன்னா ஒரு பூக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்து போடுவேன் சார். ஒரு டீ சாப்பிட்றேன்னா டீக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்து போடுவேன் சார். அந்த ஸ்டோரிஸ் தான் நிறைய போடுவேன். ஃபோட்டோஸ் வந்து ஒரு 2 days ஒன்ஸ் 3 days ஒன்ஸ் சார் போட்டு அது உட்காந்து எடிட் பண்ணி கட் பண்ணி இதெல்லாம் எனக்கு டைம் இல்லை சார். எனக்கு அதோட நிறைய வேலை இருக்குது சார். இந்த சோஷியல் மீடியா எந்த அளவு தாக்கத்தை ஏற்படுத்திருக்குன்னு நினைக்கிறீங்க? சார் ஃபுல்லாக சோஷியல் மீடியா தான் சார். இன்னைக்கு இருக்கிறது ஃபுல்லாகவே சோஷியல் மீடியா மட்டும்தான் சார். ஏன்னா இந்த சோஷியல் மீடியா இன்னைக்கு இல்லைன்னு வச்சுக்கோங்க, தாய்லாண்டில் எர்த்குவேக் வந்துச்சு, ஃபுல்லாக வந்து இப்போ தெரியாத மக்களே இல்லையே சார். கரெக்ட். எங்கேயோ நடக்குது, இது இங்கே தெரியுது. ஸோ அதுக்கு ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ்டு சோஷியல் மீடியா தானே சார். ரோஜாவை ஒரு நல்ல நடிகை ஆக்கினதில் யார் யாருக்கெல்லாம் பங்கு இருக்கு சார்? மெயினாக எங்கள் மேம்க்கு தான் சார். ராதிகா மேம் என்னுடைய வாழ்க்கையில் மெயின் அவங்க தான். மீன்ஸ் நடிப்புலலாம் கரெக்ஷன் சொல்லுவாங்களா? கரெக்ஷன் சொல்ல சார், பாராட்டியிருக்காங்க. நான் வந்து இந்த செல்வி சீரியலில் மேரேஜ் சீக்வன்ஸ் சீன் ஒன்று வரும், காதலனை விட்டுட்டு இன்னொரு பையனை கல்யாணம் பண்ணிட்ட மாதிரி ஒரு சீன் வரும். அதில் எல்லாம் அவங்க வந்து ரசித்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேன், ரொம்ப நிஜமாக பண்ணியிருக்கேன், நேச்சுரலாக இருந்துச்சு, எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் வைப் இல்லை, ரொம்ப நேச்சுரலாக பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி லதா அம்மா கூட பாராட்டியிருப்பாங்க, அவங்க இருப்பாங்க. அப்புறம் ஜானகி அம்மா இவங்கெல்லாம் பாராட்டினாங்க. உங்களை நடிக்கிறது நல்ல எம்மா இது சரியில்லை எக்ஸ்பிரஷன், இப்படி நல்லா நடிக்கணும்னு சொல்லி உங்களை டேரக்டர்ஸ் சொன்னால் தானே வந்து ரோஜா நல்லா நடிக்க முடியும். ஆமாம் சார். அது மாதிரி உங்களை ஒரு ஷேப் பண்ண டேரக்டர்ஸு யார் யார்? சிஜே பாஸ்கர் சார், நித்யானந்தம் சார், அப்புறம் சமுத்திரகனி சார், சுந்தர் கே விஜயன் சார், இவங்க எல்லாருமே தப்பு பண்ணுற இது கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கோ, நீ ஃப்ரேமில் இருக்கேன்னா உன்னுடைய ஃபுல் பாவனை கண்ணிலையும் வாயிலையும் தான் தெரியும். ஸோ இது நீ வந்து கரெக்டாக வச்சுக்கோ, ஹேர் கரெக்டாக வச்சுக்கோ அப்படின்னு எவ்ரி ஷார்ட்டுக்கும் அவங்க வந்து டிசிப்ளைன்டாக சொல்லி கொடுத்தாங்க சார். எத்தனை வருடங்களாக நீங்கள் தொடர்ந்து நடிச்சிட்டு இருக்கீங்க சார்? பிஃபோர் மேரேஜ் வந்து 11 years நடித்தேன் சார். ஆஃப்டர் மேரேஜ் வந்து இப்போது 3 years தான் நடிக்கிறேன். இப்போ இந்த 14 வருடமாக நடிச்சிட்டு இருக்கீங்க, எப்படி இருக்குது அந்த அனுபவம் சார்? பிஃபோர் ஆஃப்டர் மாதிரி இருக்குது சார். பிஃபோர் ஆஃப்டர் மாதிரி இருக்குது சார். ஏன்னா நடிக்க வேணான்னு ஹஸ்பண்ட் சொல்லலை, நான் நடிக்கிறேன்னு நானும் சொல்லலை. நடிப்புன்றது எனக்கு பேஷன். சரி. முன்னாடி வந்து அது ப்ரொஃபஷனலாக இருந்தது, இப்போ பேஷனாக மாறிடுச்சு. அது ஒரு சேஞ்ச் வாழ்க்கையில். ஏன்னா ஹஸ்பண்ட் வந்து பியூராக பிஸ்னஸ் மேன். அவர்கிட்ட வந்து வெறும் மார்க்கெட்டிங்கே நான் வந்து ஒரு 6 years கற்றுக்கிட்டேன். ஓ ஆமாம் சார். எப்படி ஒரு பொருளை நம்ம வந்து விற்கிறோம், இப்போ இந்த கப்பை நம்ம எப்படி மார்க்கெட்டிங் பண்ணணும், ஒரு ஃப்ளார் பொக்கே எது நம்ம எப்படி மார்க்கெட்டிங் சொல்லிக் கொடுங்க, எப்படி மார்க்கெட் பண்ணுறது சார். ஸோ இப்போது நம்மக்கிட்ட ஸ்டாஃப் அது இதுன்னு நிறைய பேர், இப்போ நம்மக்கிட்ட நம்ம ஒரு ஜோனல் லாப் கொண்டு வந்தது ஹஸ்பண்ட். பிஃபோர் வந்து டைரக்டர்ஸு, அம்மா அப்பா அந்த ஒரு இதில் தான் இருந்தோம். ஸோ அது ஒரு ஜோனலில் இருந்தது, இது ஒரு ஜோனலில் இருக்குது சார் லைஃப். எங்கே மீட் பண்ணீங்க உங்கள் கணவரை? அது ஒரு ஸ்டோரி சார். அதான் லைஃப்பில் எல்லாம். ஆமாம் சார், அது ஒரு குட்டி ஸ்டோரி சார். மறுபடியும் என்னென்னா, அப்பா வந்து ஒரு பார்ட்னரை வேணான்னு சொல்லிட்டு வந்துட்டாருன்னு சொல்லி பார்த்தீங்களா? ஆமாம். அந்த பார்ட்னரு நான் வந்து இங்கே கொஞ்சம் நல்ல ரேசிங்கில் இருக்கும்போது, நல்ல ஸ்டார் ஆகிட்டு இந்த சீரியல் எல்லாம் பிஸியாக ஆகும்போது, அவங்க நான் வந்து தெலுங்கு சீரியல்ஸும் நிறைய பண்ணிட்டு இருந்தேன். சைமன் இங்கே தான் நடந்துட்டு இருந்தது எல்லா ஷூட்ஸு, ஜெமினிக்காக இருக்கட்டும், ETVக்காக இருக்கட்டும், இங்கே தான் நடந்துட்டு இருந்தது. ஸோ நான் கொஞ்சம் நல்ல ஆர்டிஸ்டாகி பூம் ஆகிட்டு இருக்கும்போது திருப்பி அவர்கிட்டலேருந்து எங்கள் அப்பா காலு,
எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு பையன் இருக்கான். பழைய பார்ட்னருக்கு. பையன் பார்த்துட்டு அப்பா எனக்கு இந்த பொண்ணு பிடிச்சிருக்கு, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எனக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருந்தது. வேண்டாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட். ஏன்? அப்பா துரோகம் பண்ணிட்டாங்கல்ல சார். ஓ. எப்படி சார் அப்பா துரோகம் பண்ணினா நம்ம கல்யாணம் பண்ண முடியும்? ஸோ அப்போ என்னாச்சுன்னா நான் பண்ண மாட்டேன்னு சொன்னதுனால எங்கள் அப்பா வந்து கிட்னாப் பண்ணிட்டாங்க. ஐயோ, இது சின்ன கதை இல்லை, பெரிய கதை. ஸோ அப்போ வந்து கிட்னாப் பண்ணிட்டாங்க. கிட்னாப் பண்ணதில் வந்து நான் என்ன அப்போ வந்து ஓடாஃபோன் காலகட்டம். ஓடாஃபோன் தான் எங்கே பார்த்தாலும் ஓடாஃபோன் பயங்கர பூம். அப்போ வந்து எங்கள் அப்பா நான் கண்டுபிடிக்கிறேன். கண்டுபிடிக்கிறீங்க? ஆமாம். வித்தவுட் எனி போலீஸ் சப்போர்ட் நான் எங்கள் அப்பா எங்கே இருக்காருன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். எப்படி என்ன பண்ணீங்க? அதான் சார் வோடாஃபோனுக்கு ஒரு கிராங்க் கால் ஒன்று போட்டு நான் ஒரு இது அப்படின்னு சொல்லிட்டேன், இந்த நம்பர் வந்து கொஞ்சம் ட்ரேஸ் பண்ணுங்க. அப்போவே பாருங்க அருமை. ட்ரேஸ் பண்ணி எங்கள் அப்பா வந்து இந்த இடத்துல இருக்காரு ஹைதராபாத்தில் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டேன். அப்போ எனக்கு தெரிஞ்சு போச்சு இவன் தான் தூக்கியிருக்கான் அப்படின்ட்டு நான் இங்கே லோக்கல் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். தூக்குறதுக்கு போகிறேன். அப்போ வந்து அந்த மிஸ்யூஸில் தான் இப்போது என் ஹஸ்பண்ட் இருக்காங்க இல்லையா, அவங்க அப்பாவை ஏதோ தப்பாக கைட்லைன்ஸ் பண்ணி அவரை தூக்கிட்டு வந்து ஜெயிலில் வச்சுட்டாரு போலீஸ் மிஸ்கைடில். ஸோ என் ஹஸ்பண்டு வந்து அப்போவே ஒரு விதமான ஒரு ஏய் நான்தா அப்படின்ற ஒரு ஆள். ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, எங்கள் அப்பாவை நீ எப்படி ரொம்ப சார் ரொம்ப கெத்து ரொம்ப திமிரு சார் அவருக்கு. ஆமாம் சார், நான் தான் அப்படின்ற அகங்காரம் திமிரு சார். ஒரு திமிரால தானே சார் ஒரு நல்லவரை இருக்க முடியும் உள்ள. ஸோ எங்கள் அப்பா எப்படி யார் தூக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேகமாக வந்து ஸ்டேஷனுக்கு வந்தார். நான் அங்கே நின்றுட்டு இருக்கேன். எங்கள் மீட் வந்து ஸ்டேஷனில் நடக்குது. என்னை லவ் பண்ணுறது ஸ்டேஷனில் வச்சு லவ் பண்ணுறாரு. எப்படி அவங்க அப்பாவை அவர் எடுக்கணும்னா எப்படி எடுக்கலாம் சார்? எடுக்கவே இல்லை சார். பாவம் வந்தால என் மாமனார் 2 நாள் ஸ்டேஷன்லேயே உட்கார வச்சார் எனக்காக. எதுக்கு உட்கார வச்சிங்க? எடுக்க வேண்டியதானே. நான் எடுத்தா நீ எப்படி கிடைப்ப? அதனால எங்க அப்பா வீட்டுல வச்சு உட்கார வச்சிருக்கேன். ஆமா சார், அவராகவே ஒரு ஸ்கிரீன் பிளே எழுதுவார் சார். பக்காவா பிளான் பட்டு எழுதிட்டாரு. எடுக்கவே இல்லை சார். ஆனா தெரிஞ்சிச்சு போலீஸ்க்கு இவங்க அப்பாவால எந்த மிஸ்டேக் இல்லை. லாஸ்டா வந்து இங்க பேசிட்டு போயிருக்காரு. அவர்கிட்ட பேசிட்டு போயிருக்காரு, அவ்வளவுதான். எங்க அப்பா செஞ்ச அவங்க அப்பா செஞ்ச பாவம் என்னன்னா கடைசியா எங்க அப்பா கிட்ட பேசியிருக்காரு, அவ்வளவுதான். என்ன பேசியிருக்காருன்னு தெரியாமல் அவங்களோட சஸ்பெக்ஷனில் 2 days உட்கார வச்சுருக்காங்க. 3rd day தெரிஞ்சிச்சு. அப்போ அவங்க அப்பாவை அமுச்சிட்டாங்க. அந்த 2 daysக்குள்ளே இவர் என்ன பண்ணுறாருன்னா என்கிட்ட க்ளோஸ் ஆகுறாரு. எப்படி உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமா, என்ன வேணும்னு சொல்லுங்கள், நான் பண்ணுறேன். உங்கள் அப்பா சஸ்பென்ஷனில் உள்ள ஒரு விதமான இதில் உள்ளே உட்கார வச்சுருக்காங்க. நீங்கள் அவரை பாருங்கள், ஏன் எங்களை பார்க்குறீங்க? எங்களுக்கு அடுத்தடுத்து என்ன பண்ணணும்னு தெரியும். இல்லை அவர் நான் எடுத்துக்கிறேன், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, பரவாயில்ல அப்படின்னு சொல்லி என்கிட்ட பேச ஆரம்பிச்சு, எங்கள் அக்கா கிட்ட பேசி, எங்கள் அம்மா கிட்ட பேசி, அவர் தெரிஞ்சிச்சு இந்த பொண்ணை நம்ம எப்படி பண்ணாலும் கரெக்ட் பண்ண முடியாது. அதனால இங்கே வந்து எங்கள் அம்மாவையும் எங்கள் அக்காவையும் கரெக்ட் பண்ணுறாரு. இது ஒரு ஃபேமிலி சென்டிமெண்டலான ஒரு பொண்ணு, ஒரு இவ்வளோ கேப்சர் பண்ண முடியாது நம்ம அப்படின்னு ஃபேமிலி கிட்ட ப்ளே பண்ணுறாரு. கஷ்டப்பட்டு போலீஸ்காரங்களுக்கெல்லாம் நாங்கள் வந்து கொஞ்சம் ஊருக்கெல்லாம் போயிட்டு காசு எல்லாம் கொடுத்து அப்பாவை கூட்டிகிட்டு ரிட்டன் வரேன். வந்ததுக்கப்புறமா எங்கள் அப்பாவை வந்து எப்படி இது பண்ணணும்னு தெரியாமல் ஒரு இடத்துல வைக்கணும். ஏன்னா எங்கள் வீட்டுக்கு நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாக போக முடியாது. திருப்பி எங்களுக்கு ப்ராப்ளம் ஆகிடுச்சுன்னா எங்கேயாவது ஸ்டே பண்ணணும். ஸோ அந்த டைமில் வந்து என் ஹஸ்பண்ட் வந்து அவருடைய வீட்டில் எனக்கு ஸ்டே கொடுக்குறாரு. ஒரு சஸ்பென்ஷனுக்காக கொண்டு போனேன் அவங்க வீட்டுக்கே, திருப்பி நான் அவங்க வீட்டில் எங்கள் அப்பாவுக்கும் எனக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு ஆதரவு கொடுக்குறாரு. கொடுத்து அந்த ஒரு 1 week ஆஃப் ஸ்ட்ரெச்சில் எங்கள் அப்பாவை எங்கள் அம்மாவை அக்காவை 3 பேரையும் கரெக்ட் பண்ணி எனக்கு கல்யாணம் பண்ணிட்டார். உங்கள் வீட்டில் எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க அதுக்கப்புறம்? சார் நான் பேசிக்காக என்னென்னா அம்மா அப்பா சொன்னோம் ஓகே, அது வந்து யாராக இருந்தாலும் ஓகே, உங்கள் நேச்சர். அம்மா அப்பா அப்படி வளர்த்துட்டாங்க, அதெல்லாம் யாராக இருந்தாலும் ஓகே எனக்கு. இப்போ எப்படி ஃபீல் பண்ணுறீங்க ஹஸ்பண்ட்? சார் ஹி இஸ் ஜீனியஸ் சார், ஹி இஸ் ஜீனியஸ். இப்போ நீங்கள் வந்து ஒரு நடிகையை தாண்டி ஒரு ஆர்கிடெக்டாகவும் இருக்கீங்க. ஆமாம் சார், அவர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் இருக்காங்க சார். இருக்கும்போது நான் அவர் கூடவே ட்ராவல் ஆகிறதுனால மார்க்கெட்டிங் வைஸில் கற்றுக்கிறதுனால அவர் கூடவே ஏன்னா அதனால் இன்டீரியர் போர்ஷன்ஸ் இன்னொருத்தவங்களுக்கு போயிட்டே இருக்குது. எப்படி நேரம் நடிப்புக்கும் அது மாதிரி ஆர்கிடெக்சருக்கும் ஒதுக்குறீங்க? சார் நடிப்புன்றது மந்த்லி ஒரு 5 days.
மற்ற நேரம் எல்லாம் என் பசங்க நான். இது வரைக்கும் எங்கள் வீட்டில் குக் கிடையாது சார். ஹானஸ்ட்லி நானே சமைச்சிப்பேன், என் பசங்களை நானே பார்த்துப்பேன். ஸோ எல்லாமே எந்த ஜேர்னிலையும் பிரச்சனை இருக்கும். இந்த நடிப்பு அப்படின்ற ஜேர்னியில் நீங்கள் என்னென்ன பிரச்சனையெல்லாம் ஃபேஸ் பண்ணீங்க? வெளியில் டைரக்டர் நிற்கிறாரு ம் படம் ஷூட்டிங்க்கு, அவர் கூடவே என்னை கூட்டிகிட்டு போகிறதுக்கு. ம் எங்கள் அம்மா அந்த டைமில் நைட்டு ஒரு 12 o'clock 10:30 அந்த டைமில் சார் வெளியில் ஒரு டைரக்டர் நிற்கிறாரு. அவங்க கூட நான் அன்றைக்கி போயிருந்தேன்னா இன்றைக்கி நான் பெரிய ஹீரோயின் சார். நீங்கள் உங்களுடைய அனுபவத்தில் இன்றைக்கி ஒரு இளம் நடிகை இந்த மாதிரி டிவி சீரியலில் நடிக்கணும், நடிகை ஆகணும்னா என்னென்ன விஷயங்கள்ல எல்லாம் எச்சரிக்கையாகவும் பாதுகாப்பாக இருக்கணும்னு சொல்ல வேண்டும்? 8 o'clock நம்ம கண்டிப்பாக செட்டில் இருக்கணும். 9 o'clock ஃபர்ஸ்ட் ஷாட்டுக்கு போயிடணும். அவங்க கூப்பிடுறது மாதிரி நம்ம வச்சுக்கூடாது. செகண்ட்